அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்றங்களில் பல்வேறு பணியிடங்களுக்கான மாதிரி வினாத்தாள் பொது தமிழிலிருந்து 50 வினாக்கள், பொது அறிவிலிருந்து 50 வினாக்கள் என 100 வினாக்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட்டுடைய எக்ஸாம் பேட்டர்ன் அடிப்படையில் இந்த கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கொஷின் பேப்பராக டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தேன். அதற்கான ஆன்சர் கீயாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரத்திற்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன என்பதையும் டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இந்த வீக்லி ஷெட்யூல் பேஸ் பண்ணி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலில் கொடுக்கப்படும். அதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம், ஆப்ஷன் பி. பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களில் சரியானது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியகுத்து, நூறாசிரியம், ஆப்ஷன் சி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை பிளஸ் தமிழ், ஆப்ஷன் டி. புரட்சிக்கவி பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன், ஆப்ஷன் ஏ. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி கூறியவர் யார்? பாரதியார், ஆப்ஷன் பி. தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரம், ஆப்ஷன் சி. வஞ்சிக்காண்டம். தமிழ் எண்களை பொறுத்துக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்காமல் இருப்பேன். இதன் பிறகு கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன், சரிங்களா? 1 என்பதன் தமிழ் எண் கா, 2 என்பதன் தமிழ் எண் உ, 7 என்பதன் தமிழ் எண் ஏ, 8 என்பதன் தமிழ் எண் ஆ. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 என கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துடுறேன், ஓகேவா? நிலம், தீ, நீர், வலி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் என குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம், ஆப்ஷன் டி. மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? மா என்ற ஓர் எழுத்தின் பொருள் 12 பொருள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆப்ஷனில் பாருங்கள், துகள் என்பதுதான் சரியானது, ஆப்ஷன் சி. சொல்லும் பொருளும் பொருத்துக. நிருமித்த என்ற சொல்லின் பொருள் உருவாக்கிய. விளைவு என்பதன் பொருள் வளர்ச்சி. சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு. அசதி என்பதன் பொருள் சோர்வு. 3, 4, 1, 2. தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? அப்பர் தேவாரம், ஆப்ஷன் பி. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடும் நூல் எது? பதிற்று 10. வெண்ணிற ஊசின்னு கொடுத்துட்டாங்கன்னா பதிற்று 10, நரம்புன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நற்றிணை. இங்கேயும் நா இருக்குது, இதுலேயும் நா இருக்குது, முதல் எழுத்து, சரிங்களா? ஊசி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட முடியும். எனவே ஊசின்னு வந்துடுச்சுன்னா பதிற்று 10, நரம்பினால் தைத்த செய்தின்னு கேட்டாங்கன்னா நற்றிணை, சரியா? அடுத்து பாருங்க, விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? லில்லியன் வாட்சன், ஆப்ஷன் சி. சர் சி வி ராமன் தனது கண்டுபிடிப்பை எந்த நாளில் வெளியிட்டார்? 1928 பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? ஆப்ஷன் டி. அறிவியல் ஆத்திச்சூடியில் விடுபட்டதை நிரப்புக. இயன்றவரை புரிந்து கொள், ஆப்ஷன் பி. மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான், ஆப்ஷன் ஏ. டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஐபிஎம் நிறுவனம், ஆப்ஷன் டி. கேரி காஸ்பரோவ் என்பவருக்கும் மீத்திரன் கணினிக்கும் இடையே சதுரங்க போட்டி நடைபெற்ற ஆண்டு எது?
97 ஆப்ஷன் சி. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் ஆப்ஷன் டி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் சி. மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் எது? திருக்குறள் ஆப்ஷன் சி. சர் சி வி ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஆப்ஷன் பி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டில் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் என நம்பியவர் யார்? டாக்டர் அப்துல் கலாம் ஆப்ஷன் டி. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது தூற்றும்படி நடக்கக்கூடாது ஆப்ஷன் பி. சீர்தூக்கின் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஒப்பிட்டு ஆராய்ந்து ஆப்ஷன் டி. பெருந்தலைவர் காமராசரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார்? தந்தை பெரியார் ஆப்ஷன் பி. காமராசருக்கு மணிமண்டபம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கன்னியாகுமரி ஆப்ஷன் டி. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? சீனாவில் ஆப்ஷன் பி. இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அரங்கநாதன் ஆப்ஷன் பி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 4ஆம் தளத்தில் உள்ள நூல்கள் எது? பொருளியல், சட்டம், வணிகவியல் ஆப்ஷன் டி. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் ஒருவர் அறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், மேற்கண்ட அனைவரும் ஆப்ஷன் டி. தமிழ் எழுத்துகளில் டேஷுக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை, ஆயுத எழுத்துக்கு மட்டுமே ஆப்ஷன் டி. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? கல்வி ஆப்ஷன் சி. மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் ஆப்ஷன் சி. மன்னனும் மாசற கற்றோனும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? ஔவையார் மூதுரை நூல்ல ஆப்ஷன் ஏ. மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற ஆப்ஷன் பி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆப்ஷன் சி. கர்ம வீரர் காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டில் பாரத ரத்னா விருது வழங்கியது? 1976ஆம் ஆண்டு ஆப்ஷன் பி. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க காமராசர் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்? சீருடை திட்டம் ஆப்ஷன் சி. காமராசருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? அக்டோபர் 2, 2000ஆம் ஆண்டு ஆப்ஷன் டி. சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது? 2ஆம் நூற்றாண்டு ஆப்ஷன் டி. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? சத்திமுத்த புலவர் ஆப்ஷன் சி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என பாடியவர் யார்? பாரதியார் ஆப்ஷன் ஏ. தமிழின் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி.
சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. ஆப்ஷன் பி. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் காலா 22,000 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். ஆப்ஷன் பி. கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டில் நோபல் பரிசு பெற்றது? 1954. ஆப்ஷன் பி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் பி. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் சி. அடுத்து பொது அறிவிலிருந்து 50 வினாக்கள் பார்க்கலாம். வரலாறு என்ற சொல் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க சொல்லிலிருந்து. ஆப்ஷன் பி. யாருடைய ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது? அசோகருடைய ஆட்சி காலத்தில். ஆப்ஷன் பி. அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரக்கால்கள் உள்ளன? 24 ஆரக்கால்கள். ஆப்ஷன் பி. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள்? விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஆப்ஷன் பி. பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? நாய். ஆப்ஷன் சி. உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? அசோகர். ஆப்ஷன் டி. வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹெரோடோடஸ். ஆப்ஷன் சி. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஷ் மாவட்டத்தில் இன்றைக்கும் சில கிராமங்களில் உள்ளது? நீலகிரி மாவட்டத்தில். ஆப்ஷன் சி. ஆயுதங்கள் செய்ய டேஷ் கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது? சிக்கிமுக்கி கல். ஆப்ஷன் டி. குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள்? குரோமேக்னான்ஸ். ஆப்ஷன் டி. கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த டேஷ் மனிதர்கள் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள்? ஹோமோசேப்பியன்ஸ். ஆப்ஷன் சி. மானுடவியல் என்னும் சொல் டேஷ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்க வார்த்தையிலிருந்து. ஆப்ஷன் ஏ. தான்சானியா என்னும் இடத்தில் கிடைத்த மனித காலடி தடம் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை? 3.5 மில்லியன். ஆப்ஷன் சி. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்பிரிக்க கண்டத்தில். ஆப்ஷன் பி. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகின்றன? கரிக்கையூர். ஆப்ஷன் பி. கீழ்வளை பார்த்தீங்கன்னா விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, மாவடைப்பு கோவையில் இருக்கு. நீலகிரி மாவட்டம் கேட்டிருக்காங்க, எனவே கரிக்கையூர். மனிதர்கள் தங்கள் புலனறிவாலும் சிந்தனையாலும் உருவாக்கிய சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பு? சக்கரம். ஆப்ஷன் பி. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தவர்கள் மானுடவியலாளர்கள்? ஆப்ஷன் பி. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? அசோகர். ஆப்ஷன் சி. பரிணாமத்தின் வழிமுறை டேஷ் படிப்படியானது? ஆப்ஷன் சி.
சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. காரணம் தட்ப வெப்பநிலை மாற்றமே. கூற்றும் காரணமும் சரி. எனவே ஆப்ஷன் சி. சரியான இணையை கண்டுபிடி. ஹோமோ எரெக்டஸ் சிந்திக்கும் மனிதன் என்பது சரியான இணை. ஆப்ஷன் சி. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு. ஆப்ஷன் சி. அடுத்து பொறுத்துக. பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. கடைசியாக கொடுத்துருக்காங்க. எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் முதல்ல கொடுத்துருக்காங்க. அசோகர் புகழ்பெற்ற அரசர் இரண்டாவது. மதச்சார்புள்ள இலக்கியம் என்பது தேவாரம் மூன்றாவது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3. மெட்ரிக் முறை அலகுகள் டேஷ் நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சு நாட்டினரால். பிரான்ஸ். ஆப்ஷன் பி. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. ஆப்ஷன் டி. பூமியின் மீது ஒரு பொருளின் எடை அதன் நிறைக்கு டேஷ் இருக்கும். நேர்த்தகவில் இருக்கும். ஆப்ஷன் ஏ. நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்? 6 மடங்கு குறைவாக இருக்கும். ஆப்ஷன் டி. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் பெட்வெல். ஆப்ஷன் பி. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி எது? ஓடோமீட்டர். ஆப்ஷன் பி. வருமனின் பன்னாட்டு அலகு மீட்டர் கியூப். ஆப்ஷன் டி. சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் எங்கு உள்ளது? செவ்ரஸ். ஆப்ஷன் பி. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்து உலக நிறுவனத்தில் டேஷ் உலோக கலவை 1 கிலோகிராம் நிலைக்கு சமமாக வைக்கப்பட்டுள்ளது. பிளாட்டினம் இருடியம் உலோக கலவை. ஆப்ஷன் சி. சரியானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி பாருங்க. கிலோமீட்டரை விட மீட்டர் சிறியது, மீட்டரை விட சென்டிமீட்டர் சிறியது, சென்டிமீட்டரை விட மில்லிமீட்டர் சிறியது. ஸோ சி தான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை டேஷ் வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். 9.58 வினாடிகள். ஆப்ஷன் சி. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது டேஷ் வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். 112 கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். ஆப்ஷன் சி. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் சுழற்சி தற்சுழற்சி இயக்கம். ஆப்ஷன் சி. புவியீர்ப்பு விசை டேஷ் விசையாகும். தொடா விசையாகும். ஆப்ஷன் சி. ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் சீரான இயக்கம். ஆப்ஷன் பி. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் அலைவு இயக்கம். ஆப்ஷன் டி.
நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் என்று அனுமானித்தவர் யார்? ஆரியபட்டா. ஆப்ஷன் பி. அலைவு இயக்கம் அனைத்துமே டேஷ் இயக்கமாக அமையும். கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆப்ஷன் டி. வேகத்தின் அலகு டேஷ் மீட்டர் பெர் வினாடி. ஆப்ஷன் டி. பம்பரத்தின் இயக்கம் டேஷ் ஆகும். தற்சுழற்சி இயக்கமாகும். ஆப்ஷன் சி. ரொபாட்டா என்ற சொல் டேஷ் வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. செக்கோஸ்லோவாக்கியா என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் பி. தொலைவு என்பது மீட்டர், எனவே வேகம் என்பது பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் வினாடி. ஆப்ஷன் பி. திட்ட அலகுகள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? 1790ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது? 16ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை என்பது குறைவாக இருக்கும். ஆப்ஷன் பி. வளைவு பாதை இயக்கத்தின் சரியான உதாரணம் எது? வீசி எறியப்பட்ட பந்து. ஆப்ஷன் டி. ஸோ நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீக் எண்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுப்பேன். ஸோ அந்த கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓஎம்ஆரில் ஒவ்வொரு வாரமும் வந்து ஆன்சர் போட்டு பாருங்கள். ஸோ அதன் பிறகு ஆன்சர் கீ கொடுக்கும்போது ஸோ ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் எவ்வளோ ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.